ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீவாஸ் வேர்ல்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் பொங்கல் பண்டிகை நல்ல விசேஷமாக போச்சா? எங்களுக்குமே ரொம்ப சூப்பராக போச்சு. ஸோ வாங்க, இன்னைக்கு ஒரு பொங்கல் விலாக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன், எனக்கும் பொண்ணுக்கும். ஃபர்ஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் உடம்புக்கு கொஞ்சம் முடியல அப்படிங்கிறதுனால எங்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஸோ இந்த க்ரீம் அண்ட் பர்பிள் கலர் பொண்ணுக்கும், அந்த நேவி ப்ளூ கலர் எனக்கும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச்சிங் தான் இந்த தடவை. பார்த்தீங்கன்னா 3 கட்ஸ்க்குள்ளதும், அது போக உங்களுக்கு கையில் மட்டும் பஃப் ஸ்லீவ்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். ஸோ பெருசாக டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் வைக்கல. ஏன்னா என்னோட பொண்ணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக போடுறது தான் பிடிக்கும். ரொம்ப கச்சா நிறைய டிசைன்ஸ் அந்த மாதிரி பிடிக்காது. அப்படிங்கிறதுனால சிம்பிளாக இந்த மாதிரி நாங்கள் தச்சுக்கிட்டோம். இப்போ இது கூட நான் உங்களுக்கு சாரியுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கலர் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கட்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி வாங்கியிருந்தோம். இந்த சாரி உங்களுக்குமே பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இது போகி பண்டிகை அன்னைக்கு எடுத்தது. ஏன்னா நாள் கரும்பு மஞ்சள் கொலைலாம் வாங்கணும் இல்லையா, அதுக்காக தான். எப்பயுமே நாங்கள் ஒரு கேரளா ஷாப் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு இந்த மஞ்சள் கொலை, கரும்பு, அந்த கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே கடையில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். சின்ன வெங்காயம் இதெல்லாம் அந்த கடையில் தான் கிடைக்கும். ரெகுலர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி போய் வாங்கிடுவோம். ஸோ நாள் இதெல்லாமே காலையில் வாங்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் வாங்கலாம். ஏன்னா ஒரே டைம் எல்லாத்தையும் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அதனால தான். ஸோ எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு நாள் நான் கோலம் எல்லாமே நைட்லேயே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா காலையெல்லாம் அறக்க பறக்க நம்மளால் முடியாது அப்படின்ட்டு. எனக்கு அந்த அளவுக்கு கோலம் போட வராது. பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கோலம் வரைஞ்சிருந்தேன். ஸோ இந்த கோலமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ கோலம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூவெல்லாம் வாங்குவோம் இல்லையா சாமிக்கு, அப்போ நமக்கு நிறைய தேவைப்படும். ஆனால் மல்லிகைப்பூலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விலை. ஸோ அதனால சும்மா ஒரே ஒரு முளம் மட்டும்தான் மல்லிகைப்பூ வாங்கினேன். சாமிக்கு கொஞ்சோண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி கொஞ்சம் தலைக்கி வைக்கிறதுக்கு காக்கடா பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப வாசனைலாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் நிறைய வைக்கலாமே அப்படிங்கிறதுனால வாங்கி தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து கட்டி வாங்கிட்டேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூவெல்லாம் சும்மா கொறுத்து மட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஆரம் இதெல்லாம் மாமனாருக்கு ஃபோட்டோக்கெலாம் போடணும்ல, அதுக்கு தனியாக ஆரம்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக குட்டி குட்டியாக அந்த மாதிரி எடுத்து நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, மல்லிகைப்பூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே குட்டி குட்டியான மல்லிகைப்பூ தான். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுபோக பொங்கலுக்கு நாள் தூங்கவே இல்லை. அதனால சரின்ட்டு எல்லா வேலையுமே நான் பண்ணி வச்சுட்டேன். சரி, உருளையுமே நம்ம ரெடி பண்ணி அழகாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம விளக்கு எல்லாமே தேய்ச்சி ரெடியாக காய வச்சுருந்தேன். ஸோ அதுக்குமே மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கணும் இல்லையா, அதனால் குளிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 3:30க்கெல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பூஜை ஸ்டாண்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம விளக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிம்பிளாக ஒரு கோலமும் போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி பொங்கல் பானை கொண்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அந்த மஞ்சள் கொலை எல்லாமே கட்டி ரெடியாக வச்சுட்டேன். ஸோ இப்போ டைம் பார்த்துட்டு நம்ம பொங்கல் விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, சரி தூக்கமும் வரல அப்படிங்கிறதுனால நான் இந்த வேலையை எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன். அதே மாதிரி காலையில் அதே அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு நல்ல சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு பானை வச்சுருக்கேன். அதே மாதிரி எப்பயுமே பொங்கல் பானையில் ஃபஸ்ட்டு பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ அரிசி களைஞ்ச தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பானைக்கு ஒரு 3/4 பங்கு அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா தான் அரிசி போடணும். எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா மற்ற எல்லாருமே எந்திரிச்சு வருவாங்க. அதனால யாருமே அரிசி போட மாட்டாங்க. நான் மட்டுமே அரிசி போட்டுட்டு நல்ல பொங்கல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஆனால் இந்த தடவை எல்லாருமே குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான்
பொங்கல் பானையே வந்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் அவங்க கையாலேயும் கொடுத்து அரிசி வந்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போதே வந்து நம்ம செய்வோம் இல்லையா, நம்ம அம்மாங்கள்லாம் வந்து நம்ம கையில் அரிசி கொடுத்து போட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்து தூங்குறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து செய்ய மாட்டோம். ஆனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து நம்ம அவங்க எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அந்த ப்ரொசீஜர் அவங்களுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். பொங்கலும் நல்லபடியாக பொங்கி வந்துச்சு. எல்லார் கையிலையுமே அரிசி கொடுத்து எல்லாருமே போட சொல்லி நல்லபடியாக பொங்கலும் வந்து வச்சு எடுத்தாச்சு. எப்பயுமே 2 பானையில் பொங்கல் வைக்கிறதுனால ஒன்று வந்து சின்னது வந்து வெள்ளை பொங்கல் வந்து வச்சுருவோம். எப்பயுமே சூரிய பகவானுக்கு அந்த வெள்ளை பொங்கல் தான் படைக்கணும் அப்படிங்கிறனால வெள்ளை பொங்கல் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம சாமிக்கு படைக்கும்போது அந்த சக்கரை பொங்கலும் நமக்கு தேவை இல்லையா, அதனால் சக்கரை பொங்கலும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி காலையிலே நம்ம வந்து அழகாக 2 பொங்கலுமே வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே கொடுக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் அதனால் கொஞ்சம் நிறையா வைப்பேன். ஏன்னா வெள்ளை பொங்கல் அதிகமாக யாருக்குமே கொடுக்க மாட்டோம் இல்லையா, அதனால பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த சக்கரை பொங்கலுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எப்பயுமே சக்கரை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வந்து இனிப்பும் போட்டு அதே மாதிரி நெய் தாராளமாக கொஞ்சம் நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையும் கம கமன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நெய் தாராளமாக சேர்க்கும் போது அந்த சக்கரை பொங்கலோட டெக்ஸ்சரே வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா சில பேர் பொங்கல் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும், அதே மாதிரி ரொம்ப இறுகி போயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் நம்மளுக்கு அந்த சக்கரை பொங்கல் அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாகவும் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் நான் இருக்கிற நெய் வந்து தாராளமாக சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து ஏலக்காய் சேர்க்கும் போது கொஞ்சோண்டு வந்து பச்சை கற்பூரம் கூட வந்து சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே நல்லா ஒரு கோவிலில் கொடுக்குற அளவுக்கு அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாமே சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து பூஜைக்கு தயார் பண்ணிட்டேன். ஸோ பூஜை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே இலைகளில் வந்து காய்கறிகள்லாம் படைப்போம் இல்லையா, காய்கறிகள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பயும் போல் தேங்காய்லாம் உடச்சி வச்சுட்டு பொங்கல் நம்ம ரெடி பண்ண பொங்கலுமே அந்த இலையில வச்சுட்டு மிச்சம் இருக்கிற அந்த பொங்கல் அந்த பானையோடையே நான் எப்பயுமே சாமிக்கிட்ட வச்சுடுவேன். ஊர்லெல்லாம் வாசலில் வச்சு பொங்கல் வைப்பாங்க. பொங்கல்லாம் வச்சுட்டு அதே இடத்துலையே வந்து சாமி கும்பிடுறதுக்கு காய்கறிகள் எல்லாமே படைச்சு அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பானையவே நம்ம வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வரும். ஆனால் இப்போ நம்ம வந்து கிச்சனில் தான் பொங்கல் வைக்கிறாப்புல இருக்குது. அதனால் வச்சுட்டு சாமிக்கிட்ட கொண்டு வந்து எல்லாமே படைச்சு சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்களோட பையனோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். ஸோ அவங்க 2 பேரும் மேட்சிங்காக வந்து தச்சு போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் லைனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறனால அவங்களே தச்சுக்கிட்டாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இட்லியும் அப்புறம் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். மத்தியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எல்லா காய்கறிகளுமே போட்ட ஒரு சாம்பார், அப்புறம் எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் செய்யக்கூடிய அவியல். ஸோ அவியல் இல்லாத நம்மளோட ரெசிபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது இல்லையா, அதனால் எப்பயும் போல் அவியல் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய சிறுகிழங்கு பொரியல். ஸோ இது விட்டால் நமக்கு அடுத்தது வந்து சீசன்லலாம் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் எப்பயும் போல் மிளகு ரசம் வச்சுருந்தேன், வெண்டைக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பருப்பு. நான் எப்பயுமே வந்து இலக்கி வைக்கும்போது கொஞ்சமாக வெறும் பருப்பு எடுத்து வச்சு நெய் வந்து சேர்த்து சாமி கும்பிடுவோம். ஸோ அதே மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பொரியல் வந்து வச்சுருந்தேன், அப்புறம் வந்து பாயசம். அவ்வளோதான் இன்றைக்கான மத்தியானம் லஞ்ச் மெனு பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இப்போது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாருமே பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா 16 வகையான சப்ஜி இல்லைன்னா 11, 9, 7 இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த 4 வகையான சப்ஜி தான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சப்ஜிஸ்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.